வணக்கம். என்னுடைய சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம்னா என்ன? எதெல்லாம் இன்கம்மா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸம்ப்டட் இன்கம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஸ்லெட் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரிலேட்டடாக மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்கம் இன்க்ளூட்ஸ் செக்ஷன் 224 படி என்னெல்லாம் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ், டிவிடெண்ட், வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ரிசீவ்டு பை எ ட்ரஸ்ட், பெர்க்யூசைட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி, ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. அந்த ப்ராஃபிட் அண்ட் லியூ ஆஃப் சேலரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேமெண்ட் ரிசீவ்டு பை என் எம்ப்ளாயி இன் அடிஷன் டு த ரெகுலர் சேலரி. அதாவது சேலரியோட அடிஷ்னலா இன்னொரு பேமெண்ட் ரிசீவ் பண்றது தான் வந்து ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, கிராஜுவிட்டி, கம்யூட்டட் பென்ஷன், லீவ் என்கேஷ்மெண்ட் இதெல்லாம் வரும். அதே மாதிரி எனி ஸ்பெஷல் அலவன்சஸ் பெனிஃபிட், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், எனி பெனிஃபிட் ஆர் பெர்க்யூசைட்ஸ் டு எ ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி, கேபிட்டல் கெயின், இன்சூரன்ஸ் ப்ராஃபிட், then banking income of a cooperative society, winning from lottery, amount received from Keyman insurance policy. ஸோ இந்த கீமன் இன்சூரன்ஸ் பாலிசியும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுமா தெரியல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, இல்லை ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஹோட்டல்ல நல்ல சேல்ஸ் ஆகுது, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் செஃப் தான். ஸோ அந்த செஃப் மூலமா தான் நல்ல இன்கம் அவங்களுக்கு ஹோட்டலுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த பர்சனை தான் வந்து கீமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கீமேனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருப்பாங்க. ஸோ அதன் மூலமா தானே அந்த ஹோட்டல்ஸ் நல்லா ரன் ஆகுது. அதனால ஸோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மூலமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் ஒன் ஆஃப் த இன்கமா இங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி சேலரியை வந்து நீங்க இன்கமா நினைக்க வேண்டாம், இது எல்லாமே இன்கமா கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்போ எல்லா இன்கம்க்கும் நம்ம டேக்ஸ் பே பண்ணணுமா? ஆமா. அதே மாதிரி எக்ஸம்ப்டட் இன்கம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸ் இருப்போம், அப்பர் மிடில் கிளாஸ் இருப்போம், நல்ல ரிச் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமோ அவங்களுக்கு நிறைய எக்ஸம்ப்டட் இன்கம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த எக்ஸம்ப்டட் இன்கம் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸம்ப்டட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டு விதமா கிளாசிஃபை ஆகுது. இதுக்கு இது ஒரு பிக்சரிங் நான் காமிக்கிறேன், இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸம்ப்டட் இன்கம் பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் அண்ட் சப்ஜெக்ட் டு டேக்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்கம்லேயே ஒரு ஃபார்மிங் பார்ட்டா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்டையரா இது வந்து எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ரெண்டு கேட்டகரியா திருப்பியும் பிரியுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் டோட்டல் இன்கம் அண்ட் ஆல்சோ எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ். இது வந்து செக்ஷன் 10, 11, 12, 13A இந்த 5 செக்ஷன் தான் வந்து உங்களுக்கு என்டையரா வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டேக்ஸ், அதாவது நீங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்கம் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம் பட் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ் செக்ஷன் 86. ஸோ இந்த செக்ஷன் 10, 11, 12, 13, 15ல திருப்பி வந்து அதை டிவைட் பண்றாங்க, கிளாசிஃபை பண்றாங்க. என்ன அப்படின்னா, எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க, எக்ஸம்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ் ஹாலிடே அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க, அண்ட் தென் அதர் சன்ட்ரி எக்ஸம்ஷன்ஸ். இந்த செக்ஷன் 10க்கு கீழே பாத்தீங்கன்னா திருப்பி வந்து 3 கிளாசிஃபிகேஷனா டிவைட் ஆகுது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸம்ஷன், இன்னொன்று எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் டு சேலரிட் எம்ப்ளாயீஸ், எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் டு நான் ரெசிடென்ட். இப்போ இந்த சேலரிட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் என்னன்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது 5 விதமான ஹெட்டிங் கீழே தான் வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்றதை நம்ம எடுத்துக்காங்க இன்கம் டேக்ஸ் ரூல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி, ரெண்டாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, மூணாவது இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், நாலாவது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், அஞ்சாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த மாதிரி 5 ஹெட்டுக்குள்ள வரக்கூடிய இன்கம் எல்லாத்தையுமே டோட்டலா கிராஸ் அப் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்க்கு தான் நம்ம டாக்ஸ் பே பண்ண போறோம். இது 1 by 1 நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர்ல. இது வந்து இந்த சேலரிட் எம்ப்ளாய்க்குன்னே தனியா வந்து ஒரு 13 எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டர் செக்ஷன் 10ல. ஸோ இது நம்ம தனியா படிப்போம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து என்ன எக்ஸம்ஷன் இருக்கு, இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 10ல தான் வருது. அதே மாதிரி டாக்ஸ் ஹாலிடே அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ஹாலிடேனா இதுக்கோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயருக்கு தான் எம்ப்ளாயி பே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் டு ஃப்ரீ ட்ரேட் ஜோன். இப்ப ஒரு சில ஏரியால வந்து ரொம்ப டெவலப் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோன் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செக்ஷன் 10A வருது. ஸோ அதே மாதிரி எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் டு 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்டுக்குமே வந்துட்டு டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் டு அண்டர்டேக்கிங் செட்டப் இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்லையும் சில எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 86ல என்ன செக்ஷன் 86ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் அப்ளிகபிள் டு ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ், அதாவது செக்ஷன் 11, 12, 13. இப்போ மசூதி இருக்கு, இல்ல வந்துட்டு சர்ச் இருக்கு, அதுக்கப்புறம் டெம்பிள் இருக்கு, இதுல இருந்து வரக்கூடிய வருமானங்களுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது செக்ஷன் 11, 12, 13. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 13A. இதுதான் வந்து ஒரு என்டையர் ஓவரால் வியூ. இதுல நம்மளுக்கு 10ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்டட் இன்கம் அப்படின்றது என்னன்னா இன்கம் டேக்ஸ் நாட் சார்ஜ். அதே மாதிரி the exemption may be based on the future of the income, status of the assessee or on the sources from which the income is derived. ஸோ இப்போ கிளாசிபிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு பிக்சர் மூலமா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுதான் இங்க தியரட்டிக்கல் பார்ட்டை நான் எழுதியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 10, அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த செக்ஷன் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47 செக்ஷன்ஸ் இருக்கு. 10(1), 10(2), 10(3), 10(4) அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாம், நெட்டுக்கு ஓரியன்டா எப்படி கேட்பாங்க, நம்ம 1047 வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ இதுல நெட்ல எப்படி வந்து ஓவரால் நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 10(1) வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் பாத்தீங்கன்னா என்டையர்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரம் டாக்ஸ் கிடையாது. பட் 1973க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சில இன்டைரக்ட் வேல வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டாக்ஸ் வாங்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்கம் அதை சொல்ல முடியாது, இதை நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்றாங்க. ஸோ இதை யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல், இன்னும் அன்டிவைடட் ஃபேமிலி, அன்ரெகனைஸ்டு ஃபார்ம்ஸ், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த அக்ரிகேஷன் டஸ் நாட் அப்ளை டு த கம்பெனி ஃபர்ம் அசஸ்ட் அஸ் சச். இவங்களுக்கு கிடையாது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அக்ரிகல்ச்சர் இன்கம் நம்ம வந்து ரொம்ப டெப்தா படிக்கணும். ஸோ இது எப்படி கேட்கலாம் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா எதெல்லாம் சொல்ல வராங்கன்ற ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது எனி ரெண்ட் ஆர் ரெவன்யூ டிரைவ்டு ஃப்ரம் லேண்ட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா அண்ட் யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். ஒரு லேண்ட் வந்து இந்தியால சிச்சுவேட் ஆயிருக்கு, அது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றீங்க, இல்ல அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நீங்க ரெண்ட்டுக்கு விட்டுருக்கீங்க, அதன் மூலமா வரக்கூடிய ரெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமா கன்சிடர் பண்றாங்க. அதே மாதிரி எனி இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் சச் லேண்ட் பை அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் கல்டிவேட்டர் ஆர் ரிசீவர் ஆஃப் ரெண்ட் இன் கைண்ட், the sale by a cultivator or receiver of rent in kind of the produced rice or received by the firm. ஸோ இந்த மாதிரி என்ன விஷயமா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வரக்கூடிய இன்கம் இங்க சொல்றாங்க. அதே மாதிரி எனி இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் எனி பில்டிங் ஓன் அண்ட் ஆக்குபைட் பை த ரிசீவர் ஆஃப் த ரெண்ட் ஆர் ரெவன்யூ சச் லேண்ட் ஆர் ஆக்குபைடு பை த கல்டிவேட்டர் ஆர் ரிசீவர் ஆஃப் த ரெண்ட் இன் கைண்ட். எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா தான் வந்து அந்த லேண்டையோ இல்ல பில்டிங்கோ யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கம் கீழ கொண்டு வராங்க. இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம், எப்படி எசென்சியல் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது இந்தியாவில தான் சிச்சுவேட் ஆயிருக்கணும், அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாங்க அதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து வாங்குறீங்கன்னா அந்த ரெவன்யூ வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக அதை விட்டுருந்து அதன் மூலமா ரிசீவ் பண்ணியிருந்தாதான் அதை நம்ம ரெண்டா வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கன்சிடர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஒரு கைண்ட் கொண்டு வராங்க, எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ரெண்ட் ஆர் ரெவன்யூ ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் லேண்டு, அப்புறம் வந்து இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் சச் லேண்ட் பை அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன், இன்கம் டிரைவ்டு ஃப்ரம் சச் லேண்ட் பை த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நர்சரி ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு, ஃபார்ம் ஹவுஸா இருந்தா, இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டா கொண்டு வராங்க. ஸோ இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எதுக்குமே நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்லி அக்ரிகல்ச்சரல் இன்கம். இந்த பார்ட்லி அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குதான் நம்ம
டாக்ஸ் பே பண்ண போறோம். இந்த பார்ட்லி அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு 2 ரூல் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. ஒன்னு வந்து ரூல் 7, இன்னொன்னு வந்து ரூல் 8. இந்த ரூல் 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அசசி வந்து இன்கம் ஃப்ரம் ரப்பர் மேனுஃபேக்சர் இன் இந்தியா, ரப்பர் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா இவங்க செக்ஷன் ரூல் 7A வராங்க. இவங்களுடைய அந்த இன்கம்ல 35% வந்து நான் அக்ரிகல்ச்சரல் இன்கமா எடுத்துக்கிறாங்க, 65% தான் அக்ரிகல்ச்சரல் இன்கமா எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் 35%க்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 7Bல என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் ஃப்ரம் மேனுஃபேக்சர் ஆஃப் காஃபி. இந்த 7Bலே 2 கேட்டகரி ஆகுது. அதாவது காஃபியை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி அப்படி நீங்க அதாவது விளைய வச்சு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல 25% நான் அக்ரிகல்ச்சரல், 75% அக்ரிகல்ச்சரல். அப்போ அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணவே வேண்டாம், 25%க்கு பே பண்ணா போதும் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ரூல் சொல்லுது. அதே இதே காஃபியை நீங்க வறுத்து காஃபி பவுடர் ஆக்கி இந்தியால இருந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா 40% வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். 60% ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அடுத்தது ரூல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் மேனுஃபேக்சர் ஆஃப் டீ இன் இந்தியா. டீ மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா 40% வந்து நான் அக்ரிகல்ச்சர், 60% வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ இந்த 40%க்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி சில இன்கம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு கனெக்ட் ஆயிருக்கும், ஆனா வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கமா வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2 கேள்வி வந்து 2 வருஷம் கண்டினியூஸா ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இருக்கு. இது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இன்கம் ரியலைஸ்டு பை சேல் ஆஃப் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் விச் க்ரோ வித்தவுட் கிராஸ் இஸ் நாட் அக்ரிகல்ச்சர் இன்கம். அதாவது நீங்க வந்து ஃபாரஸ்ட் ட்ரீயை வந்து சேல்ஸ் பண்றீங்க, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய இன்கம் அக்ரிகல்ச்சரல் இன்கமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சேல் ஆஃப் வைல்டு கிராஸ், இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் வைல்டு கிராஸுமே அக்ரிகல்ச்சரல் இன்கம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரலுக்காக நீங்க ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு நீங்க சேலரி கொடுக்குறீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது. அப்புறம் சேல் ஆஃப் சால்ட் சேல்ஸ் பண்ணி வரக்கூடிய இன்கம் அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது. அதே மாதிரி மணி லெண்டர்ல இருந்து இன்கம் வந்து இன்ட்ரெஸ்டா ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் டைரி ஃபார்ம், இந்த மில்க் ப்ராடக்ட் ரிலேட்டடா வரக்கூடிய இன்கம் எதுவுமே அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் வரும்னா, இன்கம் ஃப்ரம் லேண்ட் யூஸ்டு ஃபார் இந்த கொரிஸ், ஃபிஷரிஸ், பெரிஸ், சப்ளை ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன், பாட்ரிஸ் ஆர் பிரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த மண் குவாரிகள் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் நம்ம ஃபிஷரிஸ் ஃபிஷ் பிடிக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி இப்போ அந்த படகுல வந்து நீங்க ஷிப்ல வந்து எடுத்துட்டு போகக்கூடிய வாட்டர் எடுத்துட்டு போய் அடுத்ததுல கொடுக்கக்கூடிய இது எல்லா பிளேசஸ், அந்த லேண்ட், இது எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்கமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. காம்பன்சேஷன் ஏதாவது ரிசீவ் பண்றீங்க அதுவும் அப்படின்னா அதுவுமே அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது. அதே மாதிரி சேல் ஆஃப் ரப்பர் சேல்ஸ் பண்றீங்க, அதையுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் ஸ்டாண்டிங் க்ராப் பர்ச்சேஸ், இப்போ வந்து விளைவிக்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் வாங்குவீங்க இல்லையா, சீட்ஸ் வாங்குவீங்க இல்லையா, அது வந்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய இன்கம் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது. அதே மாதிரி நேச்சுரலா விளைஞ்ச ஃப்ரூட்ஸை நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய இன்கமுமே அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். இதுல வந்து ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இது வந்து செக்ஷன் 10A கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெசிஃபைடு ஜோன், அதாவது ஆன் ஃபுல்ஃபில்லிங் சர்டன் கண்டிஷன் ஃபார் அன் அண்டர்டேக்கிங் செட்டப் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 10AA ஆஃப் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இஸ் அலௌட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டிசம்பர் 2019. இது நம்ம நாளைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் பார்க்க போறோம். அதை பத்தின ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்குறேன். இதுல இப்ப நம்ம அக்ரிகல்ச்சரல் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம், நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இன்கம் ஃப்ரம் த லேண்ட் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், டிவிடெண்ட் ஃப்ரம் எ கம்பெனி என்கேஜ் இன் அக்ரிகல்ச்சர், இன்கம் ஃப்ரம் டைரி ஃபார்ம், பால்ட்ரி ஃபார்ம், தென் இன்கம் ஃப்ரம் த சேல் ஆஃப் ரீபிளான்டட் ட்ரீ. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது வந்து இதுக்கு ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி 2018 ஜூலைலேயே இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட் ஆப்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுலயும் எது வந்து ஆன்சரா இருக்கும். அப்புறம் 2015 பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ் வந்து எந்த செக்ஷன் அப்படின்னு ஈஸியான டைரக்ட் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அதுதான் 10(1) சொல்லிட்டு. ஸோ இது மற்ற ஆன்சர்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அது வந்து
ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும், பிளஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இன்னும் நம்ம வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கிவ் த கமெண்ட் இன் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மற்ற டாபிக்ஸ் பார்க்கலாம்.